பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அரசியல் சுத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் கோட்டீஸ்வர் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கங்க. அண்ணாமலை தமிழிசை, அண்ணாமலை அதிமுகவோடு இனி உறவே கிடையாது அப்படிங்கிறாரு. தமிழிசை அதிமுக கூட சேர்ந்திருந்தால் நம்ம இன்னும் நிறைய இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன கான்ட்ரடிக்ஷன்? ஒருத்தருக்கு அரசியலுக்கு புதுசு, ஒருத்தர் அரசியல் அனுபவம் பெருசு. தமிழிசை அவர்கள் நிறைய தேர்தலில் நின்று தோத்துருக்குறாங்க. தமிழக மண்ணு மீதும் தமிழக மக்கள் எவ்வாறு சிந்திப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தனியாக நின்று களத்தை கண்டு ஜெயிக்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்ற அந்த அடிப்படை புரிதல் அவர்களுக்கு உண்டு. அந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் இருக்கிறார் ஐயா திரு அண்ணாமலை. அதாவது ஐயா திரு அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடியும் சரி, வந்த பிறகும் சரி, இல்லை நாளைக்கும் சரி, மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எதிரான ஒரு மனநிலை இங்கே 20-30 வருஷமாக விதைக்கப்பட்டிருக்கிறது. அது அறிஞர் அண்ணா காலத்திலேருந்து ஆரம்பித்தாலும் சரி, அதற்கு பின்னாடி ஐயா திரு கலைஞர் ஆகட்டும், ஐயா எம்ஜிஆர் ஆகட்டும், அம்மையார் ஜெயலலிதா ஆகட்டும், இன்றைக்கி இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் ஆகட்டும், இல்லை ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமி கூட எடுத்துக்காங்க. இவங்கெல்லாம் முதலமைச்சராக இருந்த காலத்தில் யாருமே மத்திய அரசை பற்றி கூட்டணி இருந்தாலும் ஒரு விமர்சனங்கள் வரும். இந்த கட்சிகள் மீது அந்த தன்மை என்பது, அந்த நம்பிக்கை என்பது இல்லை. இந்த நம்பிக்கை இந்த அரசியல் கட்சி சொல்கிறதுனால ஒண்டி மக்கள் அந்த எதிர்ப்பு நிலையில் இல்லை. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ காவேரியில் தண்ணி இல்லை. காவேரி தண்ணி வரணும் அப்படின்னா மத்தியில் யார் யார் இருந்தது? காங்கிரஸ் இருந்தது, பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. காங்கிரஸ் கட்சியோ இல்லை பாரதிய ஜனதா கட்சியோ என்றைக்குமே அந்த விஷயத்தில் தலையிட்டு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை கொடுத்ததில்லை. அப்போ தமிழக விவசாயிகளும் தமிழக மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை காங்கிரஸ் கட்சியோ தமிழர்களுக்கு உண்டான அந்த அரசியல் செய்கிறதில்ல. அதேமாதிரி நீட்டு விலக்கு. இப்போ நீட்டு என்ன சொன்னீங்க நீங்கள்? இது நியாயமாயிடும், டிரான்ஸ்பரன்ஸ் ஆகிடும்னு சொல்லிட்டுலாம் சொன்னீங்க. வரலாறு பார்க்காத அளவுக்கு 67 மாணவர்கள் முதல் மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஒரு கேள்விக்கு பழைய பாட புஸ்தகத்தில் ஒரு பதில் இருக்குது, புது பாட புஸ்தகத்தில் அந்த பதிலை இன்னும் மேம்படுத்தியிருக்காங்க. இந்த 2 பதில் எழுதினாலும் அது மார்க் கொடுத்துருக்காங்க. அதில் குளறுபடிகளில் அதிகப்படியான நம்பர் 1 மார்க் எடுத்திருக்காங்க. இப்போ எய்ம்ஸு டெல்லி தான் எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. அங்கே 50 சீட்டு. ஆனால் எல்லாருமே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை தான் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தும் எய்ம்ஸ் டெல்லியில் சேர முடியாத ஒரு சூழ்நிலையில் மாணவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. படிக்கிற மாணவர்கள், அது உங்கள் பார்வையில் எல்லாம் தெரிந்த மாணவர்கள், ட்ரைனிங் எடுத்த மாணவர்கள், அவர்களுக்கே அவர்கள் ஆசைப்படி சீட்டு கிடைக்காது. ஒரு சிலர் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி அந்த ஒரு சென்டரில் 7 மாணவர்கள் ஃபஸ்ட்டு மார்க் வந்திருக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன ஆயிருக்காங்கன்னா, இவ்வளோ குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. மாணவர்கள் படிப்பாங்களா, இல்லை டாக்டர் ஆகிற வேலையை பார்ப்பாங்களா, இல்லை நீங்கள் பண்ண குளறுபடிகளுக்கெல்லாம் வழக்குகள் சந்திப்பாங்களா, இல்லை இந்த பிரச்சனையை கையாளுவாங்களா? அப்போ இது ஒரு பிரச்சனை. இது மாதிரி நீங்கள் நிறைய பிரச்சனையை கொண்டு போகலாம் தமிழகத்துக்கு எதிராக. இப்போ வெள்ள நிவாரணத்தப்போ பார்க்கல பிரதமர். அதுக்கப்புறம் தேர்தல் நேரத்தில் 8 வாட்டி பார்த்துட்டு போனார். தியானத்துக்கு உட்காந்தார். கன்னியாகுமரிக்கு தியானத்துக்கு உட்கார தெரியுது. தூத்துக்குடியும் தென்காசியில் இவ்வளோ தண்ணியில் மக்கள் மிதந்தப்ப சிலர் மாட்டிக்கிட்டாங்க வெள்ளத்தில். அப்போல்லாம் பார்க்கல. அப்போ இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்கல்ல. அப்போ ஒரு சைடு அரசியல் கட்சிகளும் பாஜக இப்படின்னு பிரச்சாரம் பண்ணுது, இன்னொரு சைடு மக்கள் கண்ணெதிர பார்க்குறாங்க. எனக்கு உண்டான அரசியல் நீங்கள் தெரியுங்களா, நமக்கு மக்களுக்கு உண்டான அரசியல் நீங்கள் பண்ணுறீங்களான்னா அதுவும் இல்லை. அப்போ இந்த 2 உண்மையை தெரிந்தவர் தான் தமிழிசை சவுந்தரராஜன். அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு திராவிட கட்சியோட நம்ம சேர்ந்து பயணம் பண்ணால் வெற்றி வாய்ப்பு ஓரளவுக்கு கிட்டும். அதுக்கு பிறகு கட்சியை பலப்படுத்தி தனிப்பட்ட வரவர் தான் வளர்ச்சி, அப்படி தான் கொண்டு போக முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அண்ணாமலை அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, திமுக எதிர்ப்பு வாக்கு இருக்கு, திமுகவை நம்ம கேள்வி கேட்டு, திமுகவை நம்ம திட்டி, திமுகவை விமர்சனம் பண்ணால் நம்ம ஜெயிச்சுட்டு எதிர்கட்சியாக வந்துடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அந்த நினப்புலலாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆனால் அங்கே அதிமுகன்னு ஒன்று இல்லைன்னா அந்த நினப்பு கரெக்டு. அதிமுகன்ற ஒன்று நீங்கள் பண்ண அந்த திமுக எதிர்ப்பை 40 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்குது, 30 வருஷமாக கட்சி ரீதியாக பண்ணியிருக்கு. அதற்கு முன்னாடி காங்கிரஸ் திமுக எதிர்ப்பு இருந்தது. அந்த காங்கிரஸ்காரர்களும் அதிமுகவில் சேர்ந்தாங்க அந்த காலத்தில். அப்போ திமுக எதிர்ப்புன்றது இங்கே ஒரு 40 வருஷமாக இருக்குது. இப்போ 40 வருஷமாக அதை எதிர்த்து பேசினவங்கள மக்கள் அதிகமாக நம்பி ஓட்டு போடுவாங்களா திமுக எதிர்ப்புக்கு? இல்லை 4 வருஷமாக பேசி நீங்கள் பேசுறதுனால உங்களுக்கு அந்த ஓட்டை எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கி போடுவாங்களா? இப்போ இந்த அடிப்படை புரிதல் அவருக்கு இல்லை. ஒன்று. இரண்டாவது, ஐயா ஓபிஎஸ் சொல்கிறாரு, ஒரு குச்சா இருந்தால் உடச்சிடலாம், பண்டிலாக இருந்தால் உடைக்க முடியாது அப்படின்றார். இப்போ இதே ஓபிஎஸ் அவர்கள் ரெட்டலையில் நின்றுந்தார் அப்படின்னா அவருக்கு அங்கே தோல்வி கிடையாது, வெற்றி உறுதி. ஆனால் இப்போ அதிமுகவே உங்களால தான் பிரிஞ்சு போயிருக்கு. யாரால பிரிஞ்சு போயிருக்கு? பாரதிய ஜனதா கட்சியால் பிரிஞ்சு போயிருக்கு. அப்போ இன்னைக்கு இருக்கிற அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்கிறது சேர்ந்தாலும் சரி, இல்லை வெறும் ஓபிஎஸ் அவர்கள் வச்சிருந்தாலுமே அதிமுக இவ்வாறு கூறு கூறாக இருக்கும் பொழுது நீங்கள் கூட்டணியில் போனாலும் பதில் கிடைக்காது, விடை கிடைக்காது. இந்த 3 பிரச்சனைகள் இருக்குல்ல, இந்த 3 பிரச்சனையுமே புரியாமல் இவர் நான் திமுகவை எதிர்க்கிறேன். சரி திமுக எதிர்க்கிறீங்க,
அண்ணன் சீமான் அவர்கள் உங்களை விட அதிகமாக எதிர்க்கிறாரு, கூட்டணி கூட வச்சுக்க மாட்டேன்றாரு. திமுகவையும் எதிர்க்கிறாரு, அதிமுகவையும் விமர்சனம் பண்றாரு, காங்கிரஸை எதிர்க்கிறாரு, பிஜேபியை பயங்கரமா எதிர்க்கிறாரு, எல்லா கட்சியும் எதிர்க்கிறாரு, எல்லா கட்சியும் கேள்வி கேட்கிறாரு. குறிப்பா மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை கேள்வி கேட்டா அதுக்குன்னு ஒரு வாக்கு விகிதாச்சாரம் கண்டிப்பா கூட கிடைக்கும். மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கவங்களை நீங்க விமர்சனம் பண்ணீங்கன்னா அதுக்குன்னு ஒரு வாக்கு வித்தியாசம் கிடைக்கும். 8% மேல வளர்ந்துருக்காங்க அந்த கட்சி. நீங்க எல்லாம் இவ்வளவு பேர் நின்று எத்தனை பேர் கூட்டணி? பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, அதுக்கப்புறமா வந்து ஐயா பாரிவேந்தர், ஐயா ஏசி சண்முகம், அதுக்கப்புறம் அந்த ஜான் பாண்டியனு, அதுக்கப்புறம் தேவநாதன், இதுவரையிலுமே 7 பேர் வந்துட்டாங்க. 7 பேர் கூட்டணி அமைஞ்சு நீங்க 18% சின்னத்தை வாங்கிக்கிட்டு சின்னத்தை திருப்பி கொடுக்காம அவங்க கிட்ட இருந்த அந்த கரும்பு விவசாயம் பிடிக்கிட்டு மைக்கு சின்னம் கொடுத்தீங்க. 30 நாள்ல வெறும் அந்த மைக்கை வச்சுக்கிட்டு ஊர் ஊரா போய் முன் அனுபவம் இல்லாத வேட்பாளர்களை போட்டு 8.2% வாங்கியிருக்குன்னா எது வளர்ற கட்சி? அவங்களும் எதிர்ப்பு அரசியல் தான் பேசுறாங்க. அவங்க திமுகவை எதிர்க்கிறாங்க, திமுகவை கேள்வி கேட்கிறாங்க, உங்களை விட அதிகமாக கேட்குறாங்க. அப்போ மக்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அப்போது கெமிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குங்க. ஒரு சில நேரத்தில் இப்போ அதிமுகவும் பாமகவும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா ஓட்டு சேரும். பாமகவையும் விசிகாவையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஓட்டு சேராது. 2+2 இங்கே 4 ஆகும், அங்கே 2+2 மைனஸ் ஆகி 0 ஆகும். இது வந்து பேசிக் அரித்மெட்டிக். அது சேருதா சேரலையான்றது கெமிஸ்ட்ரி. இது ரெண்டும் வந்து அவருக்கு புரிய மாட்டேங்குது. நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறார், நான் சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்றார். சூப்பர் கான்ஃபிடென்ஸ்ன்ற வார்த்தை மைனஸ் யூசேஜ், நெகட்டிவான யூசேஜ். எந்த வார்த்தையை எங்கே பயன்படுத்தணுன்றதே அவருக்கு வந்து பதட்டத்தில் திருப்பி கேட்குறாங்க. இல்லை நான் சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கேன்றார். அவருக்கு வந்து முன் அனுபவம் இல்லை, யாருன்னா சொன்னாங்கன்னா அதை கேட்குற அந்த தன்மை இல்லை, எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகிற அந்த தன்மை இல்லை. தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அவருக்கு எதிரான கருத்தை பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அக்காவோட முடியை பற்றியெல்லாம் விமர்சனம் பண்ணி பண்ணுறாங்க. அவங்க வயசு என்ன? டாக்டர், படித்து டாக்டர் ஆனாங்க, நீட்டெல்லாம் எழுதி டாக்டர் ஆகலை. இப்போவும் சரி, யாருன்னா வந்து மயக்காட்சி விட்டாங்கன்னா அந்த ஸ்டெட்டஸ்கோப் எடுத்து பார்க்குற அந்த மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரங்க. அவங்க எனக்கும் யாரையும் தரக்குறவாலாம் பேசினது கிடையாது. அவங்க வந்து தூத்துக்குடியில் போய் நின்னப்போ அவங்களுக்கு வந்து கணிசமான வாக்குகள் அவங்களுக்கும் கிடச்சிது அன்னைக்கு. இன்றைக்கும் வந்து கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தோடனே 2வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள போய் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களே வச்சு நீங்கள் கமெண்ட் போடுறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க, கலங்கப்படுத்துறீங்க. அதாவது திமுக விமர்சனம் பண்ணுறீங்க, அதிமுக விமர்சனம், அது புரியுது, ரைட்டு. எதிரி கட்சி சொந்த கட்சிக்காரங்களே நீங்கள் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறீங்க. முந்தைய ஒரு காலத்தில் கேமரா வச்சு மாட்டி விட்டு பிடிச்சி வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த மாதிரி ட்வீட் போட்டு அசிங்கப்படும். அப்போ கட்சியை வளர்க்குறீங்களா இல்லை கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு தலைவரை வளர்க்குறீங்களா? இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல. இதெல்லாம் நீங்கள் சரி செய்யாமல் எப்படி நீங்கள் 2026 ஜெயிப்பீங்க? அதிமுகலையும் எஸ்பி வேலுமணியினுடைய பேட்டி, பாஜகவோடு கூட்டணி வச்சிருந்தா நாங்கள் 26லேருந்து 30 இடங்கள் வர வந்திருப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம், அந்த கூட்டணி முதல்ல வேண்டான்னு சொன்னதே எஸ்பி வேலுமணின்னு தான் சொல்றாங்க. இப்போ அவருடைய கருத்திலே இப்படி மாற்றம் வந்திருக்கிறது இல்லை. ஐயா எஸ்பி வேலுமணியோட அந்த அரசியல் நடவடிக்கைகள் மீது எனக்கு ஒரு பத்திரிகையாளர் தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருக்கிறது. என்னன்னா, இவர் வந்து ஒரு ஒரு அந்த கொங்கு மண்டலத்தை அப்படியே கையில் வச்சிருக்கிறாரு. ஆமாம், 10 சீட்டு வச்சிருந்தாரு. இவர் வந்து இவருக்கு செல்வாக்கு பயங்கரம். இவர் அதிமுக 2ஆம் கட்ட தலைவரில் இவர் தான் இருக்கிறாரு. நாளைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி எதனா கேள்வி கேட்கணும்னா கூட அது அண்ணன் எஸ்பி வேலுமணி தான். வானதியே ஜெயிக்க வச்சாரு. இவ்வளோலாம் பண்ணவர் எப்படி அதிமுக 3வது இடத்துக்கு போகிறத வேடிக்கை பார்க்குறாருன்னு தான் தெரியல. அதை பற்றி ஏன் 3வது இடத்துக்கு அதிமுக போச்சுன்றதை பற்றி ஒத்த வார்த்தை இதுவரையிலும் பேசலை. 26 சீட்டு ஜெயிப்போன்னு சொல்கிறீங்களே, ஒரு சொல்லலாம், ஒரு அளவு இருக்குல்ல. 6 ரைட்டு, கரெக்டு, 6 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். எப்படி ஜெயிச்சிருக்கலாம்? ஏசி சண்முகம் ஜெயிச்சிருப்பாரு, மேபி பச்சைமுத்து பாரிவேந்தர் கூட்டணியிலேருந்து அவர் ஜெயிச்சிருப்பார், ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி ஜெயிச்சிருப்பாரு, ஐயா திரு அண்ணாமலை அவர்கள் ஜெயிச்சிருப்பார், நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சிருப்பாரு, மேபி நீங்கள் ஓபிஎஸும் சேர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஓபிஎஸும் ஜெயிச்சிருப்பார். தர்மபுரியில் சௌமியா. இப்படி நான் விரல் விட்டு என்ன கூட 7 தானே வருது. 26 எங்கேருந்து வருது? நீங்கள் நேற்று வரலாம் மோடிஜி அவர்களை கிள்ளி செல்லமாக பாதுகாத்து ஜின்னு பழகியிருப்பீங்க. 15 வருஷமாக கரடியாக மோடி அவர்களை எதிர்த்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான். தமிழக மக்கள் வாக்காளர்கள் எப்படி பார்ப்பாங்க? 2014 போட்டோம், ராகுல் காந்தி வரல. 2019 போட்டோம், ராகுல் காந்தி வரல. 2024 போட்டோம், ராகுல் காந்தி வரல. 2029 மாற்றி போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 2029 ராகுல் காந்தி தான் போடுவாங்க. நீங்கள் வேணா பாருங்க, நான் இதை எழுதி சொல்கிறேன் நான். ஏன்னா ஜார்க்கண்டில் இதே மாதிரி சூழ்நிலையை பார்த்துருக்கோம். அந்த ஆதிவாசி மக்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்குலாம் அந்த வைராகியெல்லாம் ஜாஸ்தி. ஒரு கட்சியில் அந்த தலைவரை தோக்கடிப்பாங்க, ஆனால் அந்த கட்சியை தோக்கடிக்க விட மாட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன பொருள்னா, தலைமை மீது தான் எங்களுக்கு கோவம், ஆனால் அந்த கட்சி எங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு, அதாவது தெல்ல தெளிவாக வாக்களிக்கக்கூடியவர்கள். தமிழகத்திலுமே அது மாதிரி தெல்ல தெளிவாக எல்லாருமே நம்ம பூரா வந்து உத்தரப்பிரதேச சந்தேகப்பட்டோம், எல்லாம் இது பண்ணோம். நேற்று கூட ஒரு திமுக தலைவர் வந்துட்டு உத்தரப்பிரதேசம் வந்து சமூக நீதி பற்றி தமிழ்நாடை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு ஏதோ பேசின மாதிரி ஒரு செய்தி வந்து ஒட்டுமொத்த இந்தியாக்கே விடுவெள்ளியாக வாக்களித்திருக்கிறாங்க. அயோத்தியாவில் தோக்கடிக்கப்பட்டு மக்கள் அதிகாரத்தை மேலே வச்சிருக்கிறாங்க. எதுக்கு உத்தரப்பிரதேச பற்றி பேசணும்? 37 இடங்கள். 37 இடங்கள் யாருன்னா சொன்னீங்களா?
உத்தரப்பிரதேச வாக்காளர்களை யாரா இனிமேல் எதனா பேசினாங்க, உத்தரப்பிரதேசம் பேசினா ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே கோவப்படுவாங்க. ஒரு மக்கள் அதிகாரம் எப்படி இருக்கணுன்றதை காட்டி இருக்கிறாங்க அவங்க. இன்னைக்கு வந்து நீங்க தோத்துட்டு செலிப்ரேட் பண்றீங்களே இந்திய கூட்டணியில் தலைவர்கள்லாம், அதுக்கு யார் காரணம்? யார் போட்ட விதை? உத்தரப்பிரதேச மக்கள் போட்ட விதை. அதாவதுங்க, எதுக்கு இந்த சமூக நீதி சனாதனம்லாம் இன்னுமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. அதுதான் படுகு போட்டு அயன் பண்ணி விட்டாங்க. இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க சமூக நீதி பேசினதால தான் 40-40 ஜெயிச்சாங்கன்னு. கிடையாது. அவங்க சனாதனம் பேசி அதுல இந்துத்துவான அவங்க போனதுனால அவங்க மீது எதிர்ப்புல போட்டாங்க. நீங்க சமூக நீதி வீரர்களே வீராங்கனைனால உங்களுக்கு தூக்கி வந்து 40 சீட்டு போடல. இதே மோடி கண்டி இல்ல எதிர்ப்புல அப்படின்னா தமிழகத்துல ரிசல்ட் வேற. மோடிஜி அவர்கள் எதிர்ப்பு வாக்குகள் தான் இன்னைக்கு திமுக கிடைச்சிருக்கு. அதுலயே 6-7% வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு. ஆமா, அதுல கூட தபால் ஓட்டுல இந்த முறை தமிழ்நாட்டுல எண்ணும் போது 2வது இடத்துக்கு பாஜக வந்திருக்கு. அப்படிங்கும்போது அரசு ஊழியர்கள் நிலைமையில திமுக மேல ஒரு அதிருப்தி இருந்த அரசு ஒரு அதிருப்திலாம் இல்லை, 1000 அதிருப்தி இருக்குது. அரசு வாகனம் ஓட்டுறவங்க இந்த வெயில்ல நம்மளால வந்து ஃபேனு கீழே நிற்க முடியல. இந்த இன்ஜின் எவ்வளோ சூடு இருக்கும். ஒரு போக்குவரத்து இந்த ஊழியர், அந்த எம்டிசி டிரைவரு, கண்டக்டரு, இந்த தொலைநோக்கு இந்த டிஸ்டன்ஸ் போகிற எஸ்சிடிசி பேருந்துகள், அவங்களோட வலி வேதனை நமக்கு புரியுதா? நம்ம அரசாங்கத்தில் வந்து முதலமைச்சராகவோ இல்லை அமைச்சராகவோ இல்லை அதிகாரியோ இருக்கிறோம்ல. அப்போ இந்த வெயிலில் 52 டிகிரி 53 டிகிரி ரியல் ஃபீல் சொல்கிறாங்க. குடிக்கிற தண்ணி அப்படியே வேர்வையாக இல்லை வேர்வையே வராமல் கரைஞ்சி போகும். அந்த சூழ்நிலையில் வெயிலில் வண்டியை ஓட்டுறாங்க. அதில் பாதி வண்டி பழைய வண்டி, பிரேக்கு சரியாக இருக்காது, கிளச்சு சரியாக பிடிக்காது, கீரு தடப்படன்னு சத்தம் வரும், சீட்டு உக்காந்தா ஆடும். இதில் ஒரு காவல்துறையில் வந்து சீட்டு பெல்ட் போடலன்னு போய் ஒருத்தருக்கு ஃபைன் போட்டுக்கிறார் பஸ்ஸில். உங்களோட கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு இல்லையா? அந்த துறையில் இருக்கவங்களுக்கு ரிட்டையர் ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு மாலை போட்டு அவங்களுக்கு ஒரு சால்வையை போட்டு, ஏப்பா நீ போப்பா ஃபேர்வெல்ப்பா, உனக்கு இந்த உன் பணம் பிடி, இந்த உன் செக்கு பிடி, 58 வருஷம் அரசாங்கத்துக்கு உழைச்சப்போ குழந்தை குட்டியோட நிம்மதியாக இரு. போக்குவரத்தில் வேலை செய்கிறவங்க, குறிப்பாக டிரைவரு கண்டக்டர், யாருக்கிட்டையும் ஊழல் பண்ணலங்க, யாருக்கிட்டையும் காசு வாங்கலாம். எல்லா துறைக்கும் நான் சொல்லலை, புரியுதுங்களா? அது ஒன்று. அதேமாதிரி ஆசிரியருங்க, நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னோட ஆசிரியர். நீங்கள் இன்னைக்கு ஒரு கௌரவமான ஒரு கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் ஒரு நெறியாளராக நெறியோடு இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் மேபி உங்கள் ஆசிரியராக இருப்பாங்க. சம்டைம்ஸ் நம்மளோட தகப்பனார் கூட நமக்கு ஆசானாக இருப்பார், அது வேற. இந்த ஆசிரியர் ஸ்தானம் என்பது முக்கியம். அந்த ஆசிரியர்களுக்கு கிள்ளி கொடுக்குறீங்க சம்பளம். எனக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுக்குற என்னோட ஆசானுக்கு சம்பளத்தை வந்து வக்கனையாக கிள்ளி கொடுக்குறீங்களே. மருத்துவம் கூட நான் வயசானாதான் மருத்துவரை போய் பார்ப்பேன். நான் ஏதோ ஒரு கேஸ்லையோ இல்லை ஒரு சட்ட சிக்கலை சிக்கினாதான் என் மானத்தை காப்பாற்றுறதுக்கு நான் ஒரு வழக்கறிஞர்கிட்ட போவேன். நான் ஒரு மனுஷனாக மாறுறதுக்கு முதல்ல நிற்கிறது என்னோட ஆசிரியர்கிட்ட தானே. அந்த ஆசிரியரை வந்து போராட்டம் பண்ணி வெயிலில் உட்கார வைக்கிறீங்க, சம்பளத்துக்கு வந்து கையேந்தி நிற்கிறாங்க அவங்க. நீங்கள் சொன்னீங்க எதிர்கட்சியாக இருந்தப்ப நான் வந்து ஆசிரியர் பெருமக்களுக்கு உண்டான ஓய்வூதியம் கொடுப்பேன்னு. நான் கேட்குறேன், இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த தாசில்தார், அதுக்கப்புறம் இந்த காவல்துறையில் இருக்கிறவங்க, இந்த லஞ்சம் வாங்குற மெட்ரோ வாட்ரு, ஈபியில் காசு வாங்குற இன்ஜினியர், இவங்கெல்லாம் லட்சக்கணக்கில் ஊழலில் பெருக்கிறாங்கல்ல. அந்த ஊழல் பணத்தை சுருக்கி மேபி அரசுக்கு வருவாய் ஈட்டி இந்த ஆசிரியர்களுக்கு சம்பளமாக கொடுக்கலாம்ல. எந்த வேகத்தில் ஆசிரியர்கள் குறைஞ்சி போயிட்டாங்க? அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு வேலை செய்யலைன்னா கேள்வி கேளுங்க. அரசாங்கத்தில் சம்பளம் கொடுத்து தனியாரில் டியூஷன் எடுத்தாங்கன்னா அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுங்க. அது நியாயம், அது முறை பண்ணுறீங்க. அடுத்தது செவிலியருக்கு வருவோம், நர்ஸுக்கு. கரோனா காலத்தில் எல்லாம் பயந்து ஓடுனாங்க வேலையை விட்டு. வீட்டில் இருக்கிற குழந்தை, கை குழந்தை, ஸ்கூலுக்கு போகிற பள்ளி மாணவனை டாட்டா காட்டிட்டு போனாங்க. என் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் நர்ஸ் வேலை பார்க்குறவங்க. தெரியும் வர்றது கொரோனா, என்ன ஆகும், வாழ்வாதாரம் என்னவோ, உயிர் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. கண்ணீரோட அந்த சைடில் புருஷன் நின்று அழுதுருப்பாரு, குடும்பத்தோட டாட்டா காமிச்சிட்டு போயிட்டு நிறைய பேர் திருப்பி வரல. நர்ஸ் எவ்வளோ பேர். இங்கே சீஃப் மேட்ரன் ஜிஹெச்சில் ஒரு செவிலியர், அவங்க தான் ஹெட் நர்ஸு, எல்லாரோட நல்ல பேருக்கு சொந்தக்காரர், அவர்களும் இறந்து போயிட்டு கொரோனால. அந்த நர்ஸுங்களுக்கு வந்து உடனடியாக செய்யணும்ல. நம்ம என்ன பிரச்சனை, உங்களுக்கு ஓய்வூதியம் பிரச்சனை இருக்கா, இல்லை அதிகமான சம்பளத்துக்கு இதுவா? அவங்களுக்கும் குறைகள் இருக்குது, மருத்துவ ரீதியாக ஒரு சில குறைகள் இருக்குது. அந்த 3 ஷிஃப்ட் கேட்குறாங்க. ஓரளவுக்கு மா சுப்பிரமணியன் அவர்கள் மற்ற அமைச்சர்களை விட ஒரு சில பிரச்சனைகளை வந்து தீர்வு பண்ணுறாரு. ஆனால் அது போதும்னா அது போதாது. அப்போது இது மாதிரி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய துறைகளில் ஒரு எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்கிறேன். வனத்துறையில் வந்து என்ன சொல்கிறதுனா, இந்த ஆன்டி போச்சிங் வாட்சஸ் சொல்லுவாங்க, APW. அவங்களோட வேலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 28 கிலோமீட்டர்லேருந்து குறைஞ்சது 5 கிலோமீட்டர், அதிகபட்சம் 28 கிலோமீட்டரில் அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் தோலில் போட்டுக்கிட்டு ஒரு 10 கிலோ 15 கிலோ தோலில் சுமந்துக்கிட்டு, அது வந்து பாம்பு எல்லாம் போகும் அந்த வழியில், யானையிலேருந்து புலியிலேருந்து. சுற்றி பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்க. ஒத்தையில் கரடி எதிரில் வந்தாலும் ஒன்றும் கேரண்டி கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா பாதி பேர் மலைவாசி மக்கள், அவங்க வனத்துக்கு சொந்தக்காரர்கள், அவங்க அந்த இடத்துல போவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஊதியத்தை வந்து மாதம் கொடுக்கறது இல்லை. அவங்க தான் வந்து ஃபுட் சோல்ஜர்ஸ், நம்ம காட்டை காப்பாற்றுறவங்க அவங்க தான். அவங்களுக்கு வந்து அவங்க வந்து டெம்பரரி ஸ்டாஃபாக வச்சுருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பாக்கெட்ஸ்லேருந்து வந்திருப்பாங்க. எல்லாம் இளைஞர்கள்.
23 வயசு 26 வயசு ஒரு ரேஞ்சர் ஆஃபீஸை சுத்தப்படுத்துறதுலேருந்து ஆரம்பித்து ஒரு யானை ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா அதை போய் முதல்ல பட்டாசு போட்டு திருத்துறதாகட்டும், முதல்ல போய் அங்கே ஃபஸ்ட்டு லைன் அண்ட் டிஃபென்ஸில் நிற்கிறது அவங்க தான். நிறைய பேர் ட்ரெக்கு போகும்போது சென்சஸ்க்கெலாம் போகும்போது அந்த அந்த ஆன்டி போச்சிங் வச்சர் தான் முதல்ல நிற்பான், சிப்பாய் மாதிரி நிற்பான். 2 சைடில் 2 கத்தி ஒன்று பிடிச்சானா போகிற வழியெல்லாம் அதெல்லாம் வெட்டி கிட்டி போட்டு யானை கத்துறது தெரியும், எந்த மிருகத்தோட வாசனை புரியும், காற்று எந்த பக்கம் இருக்குது, எந்த பக்கம் தண்ணி இருக்குது எல்லாம் தெரியும். அவனுக்கு 12,000 15,000 18,000 அதையே ஒரு சிலத்தில் கொடுக்கறதில்ல. அதை 6 மாதம் 5 மாதம் தேங்கிட்டுனா அது கொடுக்கறதுக்கு கமிஷன் வாங்குறாங்க. இதெல்லாம் இருக்குது, இந்த பிரச்சனைலாம் இருக்குது. இப்போ சொல்லுங்கள், அரசாங்க ஊழியர் எப்படிங்க திமுக ஓட்டு போடுவாங்க? நாங்கள் அரசாங்கத்துக்கு வேலை செய்கிறோம், ரைட்டு, ஊழல் பண்ணியிருக்கிறோம், கைவிட்டு வாங்குறோன்னா சஸ்பெண்ட் பண்ணுங்க, பிடிச்சி வைங்க. அடிப்படையில் இதெல்லாம் இருக்குல்ல இந்த பிரச்சனை. யார் சரி செய்யணும்? நான் பேசியிருக்கிறது 10ல் ஒரு 30% பிரச்சனையை தான் பேசியிருக்கிறேன். இன்னும் 70% பிரச்சனைகள் இருக்குது. பழைய ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கேட்குறாங்க. திமுகவை தலைமீது தூக்கி வைத்து கொண்டாடியவர்கள் அரசாங்கம். இதெல்லாம் 26ல் திமுக அச்சுறுத்தலாக இருக்குமா? கண்டிப்பாக அச்சுறுத்தலாக இருக்கும். 3% வாக்கு விகிதாச்சாரம் வித்தியாசம் அண்ணா திமுக திமுக குறைஞ்சிருக்கு. இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் மீது எதிர்ப்பு வாக்குகள்லாம் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீர்கள். இன்னொன்று, பிளவுபட்ட எதிர்கட்சிகள். பாஜக ஒரு சைடு ஓட்டு பிரிக்குது, நாம் தமிழர் கட்சி ஒரு சைடு ஓட்டு பிரிக்குது, அதிமுக ஒரு சைட்டை ஓட்டு பிரிக்குது, 3 கட்சிகள் பிரியுது. இதில் ஏதோ 1-2 சேர்ந்ததுன்னா அப்போ உங்களோட நிலைமை என்ன? இதுலையுமே 7 விகிதாச்சாரம் உங்களுக்கு 6லேருந்து 7 விகிதாச்சார வாக்குகள் உங்களுக்கு குறைந்திருக்கு. இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய கட்சியாக இன்று திமுக இல்லை. ஏற்கனவே தமிழிசையும் வேலுமணியும் ஒரு லைட்டாக பூடம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. அண்ணாமலை தான் இங்கே பிரச்சனையாக இருக்கிறாரு. அண்ணாமலை அவர்கள் இல்லைன்னா நாளைக்கு தமிழிசை அவர்களும் ஐயா திரு வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி, டி ஜெயக்குமார்லாம் ஒரு மீட்டிங் கூட போடுவாங்க. ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டே சரி ஆனது ஆகி போச்சுன்னு கூட பேசுவாங்க. மோடி அவர்களை என்றைக்குமே அவங்க பெரிய விமர்சனம்லாம் பண்ணது இல்லையா? மோடியா லேடியான்னு கேட்டாங்க அம்மையார் ஜெயலலிதா. அதனால தான் அந்த வெற்றி, 38ல் வெற்றி, அந்த தைரியம், அந்த நெஞ்சுறுதி. இந்த தேர்தலையும் பெரிய விமர்சனத்தை தனிப்பட்ட எப்போ மோடி அவர்கள் திருப்பி ஜெயிச்சிட்டாரோ இனிமேல் மோடி அவர்களை எதிர்க்கிற நெஞ்சுறுதி அதிமுக தலைவர்களுக்கு வரவே வராது. தமிழிசை தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு தென்சென்னையில் நான் தோற்றாலும் நான் தான் எம்பி அப்படின்னு ஒரு ஆஃபீஸ்லாம் போட்டிருக்காங்களே சார். அதாவது அப்போது அவங்களுக்கு மேலேருந்து ஏதோ சிக்னல் கிடச்சிருக்கும், நீங்கள் திருப்பி தமிழக அரசியலுக்கு போங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணி வளங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் சமிக்கைகள் வந்திருக்கலாம். அதன் அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, இல்லைங்க நான் திருப்பி கவர்னராகவே எங்கெல்லாம் போட்டு கொடுத்துருங்க, நான் அங்கேயே போயிடுறேன் அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். அப்போ நான் தான் எம்பி, நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னா அது ஒரு செய்தி. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி ஐடி விங்கில் இருக்கவர்கள் மீது நான் நடவடிக்கை எடுப்பேன், நான் இந்த கட்சியில் முக்கிய நிர்வாகின்னு அதையும் சொல்லியிருக்கிறாங்க, அது ஒரு செய்தி. இந்த 2 செய்தியை வைத்து பார்க்கும்போது இந்த 2 செய்தியும் திரு ஐயா அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான செய்தி. பிஜேபி ஐடி விங்னாலே வார் ரூமை குறிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். நான் என்ன கேட்குறேன்னா, பிஜேபி ஐடி விங்கி யாரை டார்கெட் பண்ணணும்? திமுகவை. ஐயா திரு உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசலாம், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசலாம். அதை விட சால போடுறது இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசலாம், தனி மனிதரை பற்றி பேசாமல். இல்லை அதிமுக ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கிறீங்களா, எதிருங்க. சப்ஜெக்டே எல்லாமே எங்கெங்க அங்கே தமிழிசை வந்தாங்க. தமிழிசை எதிர்க்கிறதுனால ஒத்த ஓட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்குமா உங்களுக்கு? அப்போ யாருக்கு உண்டான அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க? பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட ஓட்டு வாரத்துக்கு அரசியல் பண்ணுறீங்களா, இல்லை அந்த கட்சியில் இருக்கிறவங்களே இந்த மாதிரி வசைப்பாடி அவரோட அந்த இமேஜை கேவலப்படுத்தி அவங்கள துன்புறுத்தணும்னு இந்த அரசியல் பண்ணுறீங்க? அப்போ உங்களுக்கு தெரியல சார். இனி இருமுனை போட்டி தான் தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றது, மும்முனை போட்டிலாம் இருக்காது. அண்ணாமலை அவர்கள் புதுசாலாம் எதுவும் சொல்றது இல்லைங்க. அதாவதுங்க, நீங்கள் அண்ணாமலை இடத்துல இருந்து பாருங்கள். எனக்கு என்ன திருப்பி ஒரு வியப்பாக இருக்கிறதுனா, ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் அவருக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. எந்த ஒரு இளைஞனுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. ஒட்டுமொத்த இந்தியாவில் மிக பிரம்மாண்டமான பூதாகாரமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பார்ட்டியினுடைய ஸ்டேட் பிரசிடென்ட். யூ ஹேவ் ஆக்சஸ் டு தி ஆஃபீஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், யூ ஹேவ் ஆக்சஸ் டு தி ஆஃபீஸ் ஆஃப் ஹோம் மினிஸ்டர். எல்லா பெரிய மனுஷனும் நீங்கள் போய் பேசினா காது அவங்க கொடுத்து கேட்பாங்க நீங்கள் பேசுகிறத. அப்படி ஒரு பதவியை உங்களுக்கு கொடுத்து திமுகன்ற ஒரே ஒரு கட்சி, ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு கட்சி, அந்த கட்சியை எதிர்த்து விமர்சனம் பண்ணால் வாக்குகள், இப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் தூக்கி கொடுத்தாங்க. ஓகே, மோடி அவர்கள் மீது கோபம் இருக்குது, மோடி அவர்களை ஏற்றுக்கிற மனநிலையில் தமிழர்கள் இல்லை, அதெல்லாம் ரைட்டு. கட்சியை நீங்கள் பலப்படுத்தி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நீங்கள் எடுத்து சென்றிருக்கீங்களா? முருகன் அவர்கள் இதே மண்ணில் 4 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அன்னைக்கு உபயதாரர் முருகன் அவர்கள். முருகனோட அணுகுமுறை, முருகன் தலைமையில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி 4 சீட்டு எம்எல்ஏ சீட்டு சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கால் பதிக்கப்பட்டது. உங்கள் தலைமையில், உங்கள் ஆட்சியில் எல்லா அதிகாரமும் கொடுத்து நீங்கள் வேணால் ஐடி விங்க்கு ஆள் போடலாம், நீங்கள் வேணால் ஒரு காரியகர்த்தாவை அப்பாயின்ட் பண்ணலாம். அது இல்லாமல் நடைபயணம் போனீங்க, என் மக்கள் என் யாத்திரை. வட இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் ஆனமலை எஃபெக்ட், இட்ஸ் இஸ் த எஃபெக்ட், இஸ் மேக்கிங் இன்ரோட்ஸ் இன்டு த திராவிட நாட்டம் அடி வயிற்றுலேருந்து கத்துறான் பாவிங்க. 1லேருந்து 5 சீட்டான், 3லேருந்து 5 சீட்டான். அப்போ மற்றவங்களாம் என்ன பட்டநாமமா?
எதனால வந்தது? நீங்கள் பண்ண வேலை. இங்கே கீழே கிரவுண்டில் வேலை பார்க்கல, அந்தந்த இடத்துல அங்கங்கே கரெக்ட் பண்ணி வைக்கிறது ஆளுங்களை தோதா. அவங்க அங்கேருந்து பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொடுக்குறது. இதோ வந்து விட்டார் அண்ணாமலையார், இதோ வந்து விட்டார் எழுச்சி நாயகன், இதோ வந்து விட்டார் சிங்கம். அடுத்த மோடின்னு வேற பேச ஆரம்பிச்சாங்க. மோடின்னு பேசுவாங்க, அடுத்தது அவர் தான் பேசுவாங்க. கோயம்புத்தூரில் எங்கே ஓட்டு? தேவையில்லாமல் ஒரு ஆடு செத்து போச்சு. திமுக காரங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது. ஆடு வெட்டுங்க, பிரியாணி சாப்பிடுங்க, பிரச்சனை கிடையாது. அது என்ன நடு ரோட்டில் வெட்டுறது, படத்த மாட்டி, கொஞ்சம் கூட நாகரிகமே கிடையாது. இல்லை சரி உங்களுக்கு கிண்டல் பண்ணணுமா, பிரியாணி அண்டால கூட ஏதோ ஃபோட்டோ வெட்டி ஏதோ பண்ணிடலாம். அவங்க அப்படி. இன்னொருத்தர் பாவம் திருச்செந்தூரா எங்கன்னு தெரியல, ஒருத்தர் அண்ணாமலை தோத்துட்டாருன்னா நான் மொட்டை போட்டுக்கிறேன்னு வேண்டி அவர் போய் பாவம் மொட்டை போட்டுக்கிட்டாரு. அதேமாதிரி அங்கே ஆம் ஆத்மி கட்சியில் ஒருத்தர் மோடி திருப்பி வந்தால் நான் மொட்டை போட்டுக்கிறேன்னு பாவம் அந்த மனுஷன் சொல்லி அவர். இப்போ மக்கள் அதிகாரம் என்ன காட்டுதுன்னா, இந்த மாதிரி யாருன்னா மக்களை வந்து இந்த மாதிரி அரசியல்லாம் பண்ணால் உங்களை மொட்டை போட்டு விடுவாங்க. இதுதான் நிதர்சனமான செய்தி. சார், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஒரு சின்ன பையனை தோக்கடிக்கிறதுக்கு இங்கே பெரிய வேலை பார்த்துருக்காங்க. ஒரு அரசு இயந்திரத்தினுடைய ஒரு தவறான செயல்பாடு, மறு வாக்குப்பதிவெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சார் பார்க்குறீங்க? கொஞ்சம் ஒரு விஜயபிரபாகரன் அவர்களோட ஒரு அம்மாவாக அவங்க பேசிட்டாங்க. ஒரு கட்சி ஆளுமையாக இல்லை கட்சி புரிதல் இல்லாமல் பேசிட்டாங்க. அதாவது நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இறந்தவர் வந்து நல்ல மனிதர், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களோட அந்த மனசை வென்றவர். அவரோட மகன் இன்னைக்கு நிற்கிறாரு, அவர் தோக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெருவாரியான வாக்குகள் வந்து போட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? இதே சசிகாந்த் செந்தில் திருவள்ளூரில் நிற்கிறாரு. திருவள்ளூருக்கும் சசிகாந்த் செந்திலுக்கும் இதுக்கு முன்னாடி எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. தமிழ்நாட்டு அரசியலுக்கும் அவர் புதுசு, இப்போ தான் வந்தார். அதாவது அண்ணாமலைக்கு பிறகு தான் அவருக்கு அரசியல் தமிழகத்துக்கு வராரு. அவர் அப்படி வந்தவர் 4.5 லட்சம் 4.25 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறார், வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். அப்போது அடிப்படையில் வந்து ஒரு 3லேருந்து 3.5 லட்சம் ஓட்டு வந்து ப்ளஸ்ஸில் இருக்கிறாங்க எல்லா தொகுதியிலையுமே. 2லேருந்து 3 லட்சம் ஓட்டு வச்சுக்குவாங்க. விஜயபிரபாகரன் நிற்கிறதுனால தான் அந்த ப்ளஸ்ஸை மைனஸ் ஆக்கி அதிமுக கூட்டணியில் இருந்ததுனால தான் அவரோட வாக்கு விகிதாச்சாரம் அந்தளவுக்கு வந்திருக்கு. அப்போ அது வந்து ஐயா விஜயகாந்த் அவரோட அந்த ஆன்மாக்கு கிடைத்த ஒரு வெற்றி. இது வந்து வெற்றி தோல்வின்றது வெறும் நம்பர் தாங்க. அதாவது ஒரு கடைசி ரவுண்டு வரலும் போராடி கடைசியை தோற்று போனார். நான் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கல. அப்போ இப்போ மக்கள், தமிழக மக்கள் வந்து ஒரு ஈரத்தோடமும் ஒரு கண்ணியத்தோடமும் விஜயபிரபாகர் அவர்களை பார்த்துருக்குறாங்க. இது வந்து அவங்க வெற்றியாக எடுத்துக்கிட்டு அதை கொண்டாடலாம், எந்த தப்பும் கிடையாது. வீடு வீடாக போய் நன்றி சொல்லலாம். அதாவது என்னன்னா அடிப்படையில் 4 பேர் தனக்கு தக்க வச்சுக்கலாம். ஆமாம், அடுத்த தொகுதி தக்க வச்சுக்கலாம், சட்டமன்ற உறுப்பினருக்கு திருப்பி நிற்கலாம், எதனா ஒரு இடத்துல வந்து இது பண்ணலாம். அதுதானே தவிர 10,000 போது ரீகவுண்டிங்னால வந்து எதுவும் மாறாதுங்க. ஒரு ஏதோ ஒரு 100 500னா கூட ஒரு புரிதல் இருக்குது. 10,000 நீங்கள் ரீகவுண்டிங் பண்ணி அதை திருப்பி மறுபடியும் எண்ணி திருப்பி தோத்துட்டார் சொல்லுவாங்க. அந்த தோல்வி முகம் திருப்பி திருப்பி வேண்டாம். பேர் விஜயபிரபாகரன் ஜெயிச்சா மாதிரி இருக்கு, அவங்க அப்பா மாதிரி தோரணையாக இருக்கிறார், இருந்துட்டு போட்டோம். அதை நீங்கள் செலிப்ரேட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய கௌரவம். அண்ணாமலை அவர்கள் வாங்கலாங்க அந்த ஓட்டை. இன்னைக்கு அதிமுக கூட்டணியிலையோ இல்லை பிஜேபி கூட்டணியிலையோ யார் அவ்வளோ க்ளோஸ் கால் வந்தது இல்லையே. அதிமுக வேட்பாளர் கூட அவ்வளோ யாரும் டைட் பண்ணலையே. கள்ளக்குறிச்சியில் ஐயா வந்து ஒருத்தர் குமரகுரு டைட் பண்ணார், கொஞ்சம் ரவுண்டில் வந்தார் லீடிங்க, யாரும் வரலையே. அதனால் அதை வந்து ஒரு வெற்றியாக தான் பார்க்கணும். அது கேப்டன் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. அதாவது இந்த மண்ணில் வந்து நல்ல மனிதர்களை நேசிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஏதோ கொஞ்சம் பேர் ஓட்டு போடலை, அதுக்கு வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. காமராஜரே தோத்தாரு, அப்புறம் ஐயா விஜயபிரபாகருக்கு என்ன பிரச்சனை? அதுலேருந்து ஆரம்பிங்க அரசியலை. அது ஒரு நல்ல ஆரம்பம், நல்ல எடுத்துக்காட்டு. நிச்சயமா சார், நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.